வியூவர்ஸ் நம்ம பாக்ஸ்டம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா GoPro 8 ஆக்ஷன் கேமராவோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ பொதுவாக அந்த GoPro ஆக்ஷன் கேமரா நமக்கு பிடிச்சதே அதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸ்டெபிலேஷன் தாங்க. நம்ம வந்து கிம்பல் யூஸ் பண்ணாமே அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டெபிலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த GoPro 7 ஆக்ஷன் கேமராக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன GoPro 8 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கலாம், அது வேறு விஷயம். பட் இந்த ஆக்ஷன் கேமராவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த GoPro 8 வந்து வீடியோ ஸ்டெபிலேஷன் அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டெபிலேஷன் இது எல்லா ஃபுட்டேஜுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் பாக்ஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, GoPro 8 ஆக்ஷன் கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணதுமே பாக்ஸ்க்குள்ளே வந்து GoProவுடைய ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பேக்கும் GoPro கேமராவும் நீட்டாக கணக்கு வச்சுதமாக வச்சு கொடுத்துருக்காங்க. அண்டு GoPro பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் போகும்போது நமக்கு என்னென்ன ஒரு திங்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு குவாலிட்டியில் ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் GoPro 8 கேமரா பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னால் GoPro 8 ஒரு ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த GoPro 8 ஆக்ஷன் கேமராவில் 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் 4K வீடியோஸ் நம்மளால் 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். 1080p வீடியோஸை 240 FPS வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் 8x ஸ்லோ மோஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைப்பர் ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வீடியோ ஸ்டெபிலேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து GoPro 7லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் 2.0 அதுலேருந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைம் வார்ப்பும் அதோட பெட்டராக எடுத்துக்கலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து 1080p வரைக்கும் நம்மளால் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து இதில் கனெக்ட் பண்ணி 1080p HD குவாலிட்டியில் நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இதோடைய GoPro 8 ஒரு அஃபீஷியல் ஆப்பை நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபுட்டேஜை வந்து உடனுக்குடன் நம்மளால் அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து HDR ஃபோட்டோஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளால் ஒரு ஹை டெஃபினிஷனான ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வாய்ஸ் மூலமாகவே வந்து ஆன் ஆஃப் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 33 அடி வரைக்கும் இதில் நம்ம தண்ணிக்குள்ளே கொண்டு போய் வீடியோ ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு GPS கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஓவரால் இதோடைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். தென் இது பாக்ஸ்க்குள்ளே வந்து என்னென்ன GoPro கூட என்னென்ன ஆக்சரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, GoPro 8 கேமராவை வந்து பாக்ஸ்குள்ளேருந்து எடுக்கலாம். ஸோ எடுக்கும்போதே மேலே பார்த்தீங்கன்னா அந்த GoPro கேமராவை எப்படி அந்த ஹோல்டர்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கைடு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த GoPro கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதை மேலே தூக்கிட்டு கீழே வந்து 2 கிளிப் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளினீங்கன்னா அந்த கேமரா வந்து தனியாக ஹோல்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம GoPro 8 கையில் எடுக்கும்போதே ஒரு லைட் வெயிட்டாக ஹேண்டியாக நல்லா ஒரு காம்பேக்டான ஒரு டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் GoPro 8 பற்றியான ஃபுல் ஒரு மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் படித்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. அண்டு பாக்ஸ்க்குள்ளே இன்னும் என்னென்ன ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம GoPro 8 கேமராவை சார்ஜ் பண்ணிக்க ஒரு சார்ஜிங் கேபிளும் அந்த ஆக்ஷன் கேமரா வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்க ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் ஏதாவது லாங் ரைடு மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்டரை வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆக்ஷன் கேமராலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராவில் இருக்கக்கூடிய மேனுவல் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 2 inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் இதில் நம்ம ஆன் ஆஃப் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் 2 இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவுக்கு கீழே வந்து நம்ம அந்த மவுண்ட் ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த கேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்பிளேயில் என்ன மோடில் ஃபோட்டோ மோடாக வீடியோ மோட்லையா எவ்வளோ நேரம் வீடியோ ரன்னிங்கில் இருக்குது, சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கேமராவோட சைடில் ஒரு சின்ன ஃப்ளிப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி வெளியிட்டிங்கன்னா நம்மளோட பேட்டரி மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அங்கே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான USB பின் ஹோல்டர் இருக்குது. ஸோ நம்ம இதில் மெமரி கார்டு அப் டு 256 GB வரைக்கும் நம்மளால் இதை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதனால் நம்ம ரொம்ப ஒரு லாங்கான ஒரு ஃபுட்டேஜை வந்து நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ GoPro 8 ஆன் பண்ண பிறகு ஒரு பேசிக்கான செட்டிங்ஸ், லாங்குவேஜ், டைம் இதெல்லாம் செட் பண்ண பிறகு ஒரு முக்கியமான ஒரு 3 ஆப்ஷன்ஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைம் லேப்ஸ், நெக்ஸ்ட் வந்து வீடியோ மோட், ஃபோட்டோ மோட். இதில் உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அந்த மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது GoPro 8 வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு பர்டிகுலர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நடந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறேன்.
ஸோ இதோடைய இம்புல்டு மைக்கோடைய ஆடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. அண்ட் வாக்கிங் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்டெபிலேஷன் கிடைக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் 1080p வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன். அந்த ஸ்டெப்லேருந்து நான் கீழே இறங்கி ஓடும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அந்த வீடியோவில் மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கேன். பட் அந்த வீடியோ வந்து பக்காவான ஸ்டெபிலேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்மூத்தாக வருது. இப்போ நம்ம ஒரு கிம்பல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓடும்போது எடுத்தால் கூட கண்டிப்பாக அந்த ஷேக்னஸ் இருக்கும். இதில் அந்த கிம்பலே தேவையில்லை, அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு வந்திருக்காங்க. GoPro 7லேருந்து இதில் வந்து ஸ்டெபிலேஷன் வந்து நிறையவே வந்து GoPro 8க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கிம்பல் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு வீடியோ எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸ் ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சேச்சுரேஷன் அந்த வீடியோவில் வந்து அப்படி கிளியராக இருக்கும், அப்படி ஷார்ப்பாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கும்போது நல்ல ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்க நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த GoPro 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வார்ப் ஃபுட்டேஜ், அதாவது டைம் லேப்ஸ்னால் நம்ம அப்படியே ஸ்டாண்ட் பை அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருவோம் கேமை. ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ரைடிங் போகும்போது ஏதாவது ஒரு மூவிங் ஷாட்ஸு மூவிங்கில் இருக்கும்போது ஒரு ரொம்ப லென்த்தான ஒரு வீடியோ ஃபுட்டேஜை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸில் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த GoPro 8ல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னென்னா இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மைக் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் வாங்கி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்தது இதோடைய சார்ஜிங் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன்ஸ் நம்ம இதை சார்ஜ் ஃபுல் பண்ணி நம்ம கண்டினியூஸாக வீடியோ ஷூட் பண்ணோம்னா 70 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வந்து ஷூட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து வைஃபை மூலிமா GoProடைய அஃபீஷியல் ஆப் மூலிமா ஒரு 1 GB இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கூட ஒரு 40 செகண்ட்ஸில் நம்மளால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த GoPro 8 என்னோடய ஃப்ரெண்டு இந்த கேமரா இப்போ ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து 35,000. ஸோ ரேட் வந்து எப்போ வேணால் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க, ரைடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் வந்து சூப்பரான ஒரு ஆக்ஷன் கேம். அண்டு காஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, பட் அதில் கூடிய ஸ்பெக் வந்து அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிள் ஒர்த்தான ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.